ஓ, தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர். எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். இல்லை, என்ன இப்பொழுது நடக்குது? வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கி இருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி மாணிக்கூருக்காக ரொம்ப வருத்தமாயிருது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை? நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு மதிங்கே. சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும். நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழக் குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்டப் போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புறையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். புட்டியில சில ஜெல்லி விழுந்துடுச்சு. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படியாக நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி
மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பெயார்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும். மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலை தரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபிள்களுக்கு நுடல்லா சேர்க்க போறேன். பாருங்க, இது உனக்கு ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபிள் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது, தெரியும். ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி, அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? சண்டையா? இந்த வெஃபிள்ஸ் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன். சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச்சிறந்ததை செய்வதில் உதவும். வாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை. என் சரியான வஃபிள் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். நன்றாக. நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆம், இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? இல்லை. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. எனக்கு மேலும் வேண்டும். பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். சாயங்கி, நன்றி.
இருக்கும். நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். Shungo sanitary removers from the reader in this formula. ஸ்பாகெட்டி தென்காடு ஆடைகள் ஃபாலி போடுறதாயிருந்தோம். சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும்பு நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இருண்டது. எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவோட தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். டாடா. ஓகே, ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண இரண்டு போற? வழி. நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேட்டின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் சேஃபா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா? இந்த பினம்
10.6 is hard 12 pins by just ಮಾಡಿ Oh, no. So the stomach lining is 4 out of 6. சுவையாக உள்ள ஆமா முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது பாட்டி உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின கிரீம் என்னாச்சு கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும் இதனை செய்யலாம் ஆகவே இப்போது இதை கலக்கப் போகிறேன் மிகச்சரி தொடர்ந்து போவோம் சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன் கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும் பண்ணலாம் நாம் டோனார இருக்குது இப்ப என்னை சொந்தரி கஷ்டப்படணும் இங்க கச்சாயிரம் விருது பகடித்தை கொள்ளலாம் ஜஸ் கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன் ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன் இது முடிவு இல்லை ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது அவற்றின் சுவை மிக அருமை சேர்த்து விடுங்க சாக்லேட் சேர பத்தி சொல்ல வேண்டாம் அதுவே எனக்கு பிடிக்கும் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் பார்ப்போம் டோம் உன் கேயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது நான் இதிலிருந்து தொடங்குவேன் இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது அடுத்து எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன் அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேயாவை முயற்கிறேன் பாட்டி மன்னிக்கவும் ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர் கடைசி போட்டியாளர் விட்டு போனார் இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும் எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும் நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன் சிப்ஸா நான் முடிச்சிடுவேன் சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது முறை இல்லை சாப்பிடுவது நான் வெறுமனே மன்னிக்கவும் நான் உண்மையிலேயே முட்டாள் டோம் நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும் It's the surprise and curial Malmalak Fair Breeze. பல்சி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும் அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள் ஓ நீங்க அதை வறுக்க முடியாது Sikois founder Showen Kushavus Parvidus அப்படி சிப்ஸுகள் வச்சப குருமியா இருக்கும் எல்லாத்தையும் கிடைச்சு இப்போ சிப்ஸ் கிளவின் அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது அருமை டாம் என்ன செய்கிறாய் குப்பை போடாதே நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன் நான் எல்லாரையும் ஸ்டபத்தேன் சரி என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும் எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன் டோம் எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது எனவே சிரிக்குது ஆம் நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன் இசுகு சார் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும் அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும் அதை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும் உங்களாவது வெளியே எடுக்கலாம் அற்புதமாக மாறியுள்ளன இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும் சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம் அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும் நன்றி அதை Overweight, realm alleviating the near reference.
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்து விட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே. பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது.